சொன்னார்கள், ஏப்பா மகேந்திரா, இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில காலையில போய் கும்பிட்டா வாழ கிடைக்கும். எங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த குருநாத சுவாமி அங்காளீஸ்வரர் கோயில உட்கார்ந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளியில அம்மன் கோயில போய் நீங்க பிரார்த்தனை செஞ்சா உங்களுக்கு மட்டும்தான் வர கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வந்ததுனால இந்த தமிழ்நாட்டுக்கே வர கிடைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை இங்கே சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு விழிப்புணர்வு வழங்கணும். ஏற்கனவே 4 நாளும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதோ அரசர்கள் போலவும் நம்மெல்லாம் அடிமைகள் போலவும் அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். எதை கேட்டாலும் வந்து சொல்றதில்லை. ஏப்பா 525 வாக்குறுதி கொடுத்தீங்க என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டா வந்து சொல்றதில்லை. ஏன்னா அவர்களுக்கு அரசர்களுக்கு அந்த மனப்பான்மையிலே அவர்கள் இன்றைக்கு மனோதனத்தில் இருக்கிறார்கள். இப்போ அவங்க சொல்றாங்க, வாங்க ஓரடியில தழுவுவோம் அப்படின்றாங்க. எதுக்கு ஓரடியில தழுவுவோம்? எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஓரடிகளா இருக்கிறாங்க. என்ன ஓரடிகள் இருக்கிறாங்க? மீண்டும் புரட்சிகளுடைய எடப்பாடியார் தலைமையிலே அம்மாச்சி மலர்களில் இருக்கிறேன். அந்த ஒற்றை கருத்திலே ஓரடியில இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அவங்க சகாக்கள் என்ன சொல்றாங்க? அவங்கதான் சொன்னாங்க, விடியன் பயணம் வாங்க நாங்க தரோம். இப்ப அந்த விடியன் பயணத்தை சொல்லி இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாம் ஓசி பயணம் போறீங்க அப்படின்னு நம்ம பிரச்சனை கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் தரேன்னு அவங்க தான் சொன்னாங்க, உரிமை தொகை சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் வாங்கி இந்த பெண் பிள்ளைகள்லாம் செல்போனுக்கு ஆம்பளை பிள்ளைகிட்ட பேசுங்க அப்படின்னு துறைமுறை சொல்றாரு. அவர் கொள்முறை சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் யாராவது கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல யாராவது நம்முடைய யோஜனா கஷ்டப்பட்டு படிச்சு IAS ஆகி IPS ஆகி IRS ஆகி நீதிபதியானா நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு ஆலோசனை பார்த்து வாய் கொடுத்தா பேசுறாங்க. என்ன கேட்டா அவங்க அரசர்கள் மனப்பான்மையில் இருக்கிறாங்க. இப்ப கடைசியில ஒருத்தர் சொல்றாரு, ஒரு புதிய கண்டுபிடிப்பா கருணாநிதி காமராஜர் ஏசி இல்லாம படுத்துறது. அவர் ஏசியில படுத்தாருன்னா ஓசியில படுத்தா உனக்கு என்ன? 525 கொடுத்த வாக்குறுதி மின்சார கட்ட வயது போச்சு. சந்தான பாதையா குறைங்களா? 2 மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறது போல மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த கரண்டுக்குள்ள குறைக்கிறான்னு சொன்னா அது காமராஜர் ஏசி இல்லாம படுக்க மாட்டாரு, கருணாநிதி சாகும் போது கையை பிடிச்சிட்டு சொன்னாருன்னு ஒரு புது கல்வியை உள்ள விடுறாங்க. ஏன்னா இந்த ஆட்சி மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ ஸ்டாலின் சப்போர்ட் இருக்கிறாரு, நியாயம் கொடுக்கிறாரு. உடம்பு சோதனை எல்லாமே கல்யாணத்தை அவர்தான் நடத்தி வச்சாரு. எதுக்கு சொல்றேன்னா, அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காட்டு தர்பார் ஆட்சியை இந்த மக்கள் கோபத்தை திசை திரும்புவதற்காக அப்பப்போ ஒரு கருதி இருக்குவாங்க. அதுக்கு ராஜாவுக்கு ஒருத்தர் வச்சிருக்காங்க, பொன்முடின்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, துறைமுருகன் ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஆக இனிமேல் ஸ்டாலின் திமுக அரசுல உள்ள கருதியெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுபடாது. இனி தமிழ்நாட்டு மக்களின் ஒரே நம்பிக்கையாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான் இன்றைக்கு எழுச்சி பயணத்தை நாம் பார்க்கிறோம். மின்சார கட்டணம் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு இன்றைக்கு இன்னை தொற்றுகிறார்கள். சரி, இதுதான் நீங்க செய்ய முடியல, கையாள அம்மாவுடைய அரசுல நாங்க கொடுத்தோம்ல. இங்க அரசு நீதிபதி இருக்கிற போது இதே ஆர்டிஓ ஆபீஸ்ல இதே கையில தங்க காசா நாங்க திருமண உதவித்தொகை 1 பவுன் தங்க காசு 50,000 ரூபாய் கொடுத்தோம்ல. முதியோர் ஓய்வூதியம் எல்லாத்துக்கும் கொடுத்தோம்ல. 32 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் வாங்கி 4,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். நீங்க அதெல்லாம் இன்னைக்கு ஊத்தி முடிப்பீங்க. அம்மா குடிநீர் தவிச்ச வாய்க்கு எங்கேயாவது பஸ்ல பிரயாணம் போனோம்னா அந்த பஸ் பேருந்துல அம்மா குடிநீர் இருந்துச்சு, 10 ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்கிக்கலாம். இப்ப அதை இழுத்து மூடிப்பீங்க.
மாண்புமிகு மனித புனிதர் அறிவ புனிதர் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய நல்லாசியுடனும் இருவரு தலைவர்களுடைய நல்லாசியுடன் எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் மாநில கழக அம்மா பேரவையுடைய செயலாளர் மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வரலாறு முதலமைச்சர் புரட்சி கிட்ட